வணக்கம் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். மறுபடியும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு குவாலிஸ் கர்நாடகாவிலேருந்து நம்ம டிஎம்எஃப் வந்திருக்கிறாங்க. வண்டி காமிச்சிட்டுங்களா? க்ரீன் கலர் ஆர்எஸ். இதே க்ரீன் கலர் ஆர்எஸ் தான். சேம் கலர் தான் பண்ண போகிறோங்க. ஒரிஜினாலிட்டியாக பண்ண போகிறோம். வண்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க. சுற்றின்னு சில இடங்களில் கொஞ்சம் எல்லாம் பொரிச்சல் இருக்குது. அந்த பொரிச்சல் பேட்ச் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும். அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் பெயிண்ட் அடிக்கணும். நல்லா ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்குறாங்க. வேறு டைலைட் உடஞ்சிருச்சு. லெஃப்ட்டு டைலைட்டு எல்லாம் எங்கேயும் ஜாமானமே ஜாமானம் குவாலிஸ்க்கு இப்போ கிடைக்கிறது இல்லைங்க. எல்லாமே செகண்ட் குவாலிட்டி தான் கிடைக்கிது. அது ஃபிட்டிங்கே ஆக மாட்டேங்குது. ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஆகி போச்சு இப்போல்லாம் குவாலிஸ்க்கு. இப்படியே தேடித்தான் பிடிக்கணும். இல்லைன்னா ஆர்டர் கொடுத்து வாங்கணும். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. வண்டி உள்ளே எல்லாம் இப்படி இருக்கிற வண்டி நம்ம அதை எப்படி மாற்ற போகிறோம். எப்படி சும்மா கேப்டன் சீட் செம லெவலுங்க. குவாலிஸ்க்கு கேப்டன் சீட்டு. என் வண்டி வேலைக்கு எடுக்க போகுது. சரி, வேலை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொருட்கள் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே அந்த உப்பு தண்ணியில் கழுவி அந்த தண்ணி நிற்கிறது எல்லாமே அதில் தான். பூரா வேலை சச்சடாக செய்ய போகிறோங்க. சரி, வேலையை ஆரம்பிக்கிட்டுங்க. நான் உங்களுக்கு எப்படி நடக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். கேப்டன் சீட்டு ஒரு தனி அழகு தானுங்க. என்ன இருந்தாலும் அந்த உட்காந்து போகிற சுகம் இருக்குது. வரும் பேக் சீட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அளவில் கப்பெல்லாம் கிடைக்கிறதே இல்லைங்க. எப்படியோ பிடிக்கணும் கப்பு. ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி தானே. சரி, வேலையை ஆரம்பிக்கிட்டுங்க. உங்களுக்கு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறதுங்க. ஓகேங்க. இனிதே நிறைவு பெற்றது நம்ம பச்சை கலர் குவாலிஸ் ஆர்எஸ். கர்நாடகாவிலேருந்து வந்த நம்ம டிஎம்எஃப். எப்பவும் சொல்கிறேன், நம்ம டிஎம்எஃப் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்கோம். 99%ங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு யார் தம்பி யாருன்னே இருக்க தம்பி ஒரு வீடியோ முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே ரோட்டில் ஆறுன்னு கொய்யின்னு அமுத்தி பிடிச்சிட்டே போகிறாங்க. சனிக்கிழமை நாளுங்களா, அதனாலங்க. மணிக்கு எடுத்துகிட்ட 9:30 ஆச்சு. கரெக்டாக டெலிவரிக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. எப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றது நம்ம மேற்கூட மறுபடியும் பேசிக்கலாம். பார்த்துடலாங்களா? ஓகே, டன். ரெடி ஆகிட்டாங்க. கமெண்ட்ஸ் எப்படி இருக்குங்க? சரிங்க, அப்படியே முன்னாடி கேமராக்கு வந்துடுறேன். எப்படி இருக்குதுங்க? ஃப்ரண்ட் பம்பரு, ஹெட்லைட்டு, ஃபாக் லைட்டு, சரி ஃப்ரண்ட் பம்பர் ரெடி பண்ணிட்டேங்க. ஹெட்லைட், ஃபாக் லைட் புதுசுங்க. வைப்பர் பிளேடு ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங். சைடு மிரருங்க, வைப்பர் பிளேட்ஸு, அலைவில் பெயிண்டிங்கு. கொஞ்சம் ஜாமானம் கிடைக்கிறது இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். அதனால் இருக்கிறதே வச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன். வண்டியில் வந்த மாதிரியே சென்ட்ரல் போஸ்ட் பிளாக்கு, அதுக்கப்புறம் சன்சைடுங்க. சன்சைடுன்னு சொல்லலாம், ரெயின் கார்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த குவாலிஸ் எம்பள லோகோ. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே என்ன வேலை செஞ்சுன்னு சொல்லியிருந்தேங்க. அலைவில் பெயிண்டிங் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. அப்படியே ஃபஸ்ட்டு உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு நான் என்ன தான் சொல்லுங்கள், குவாலிஸ் தானுங்க. ஒரு எஸ்யூவி உடைய சொகுசு இந்த வண்டி அடிக்கிறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் வண்டிகளே கிடையாது. அப்படி ஒரு வண்டி பார்த்துங்க இருக்கு. அப்படியே உள்ளே காமிச்சிட்றேன். உள்ளுக்குள்ளே என்னங்க பெருசாக சீட் கவரு, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, ஷேரிங் குரூப் கவர். ஏன்னா அவங்க செட்டெல்லாம் பெருசாக இல்லை. டோர் பேடுங்க மறந்துட்டேன். டோர் பேடு டியூவல் கலர். ஆக்சுவலாக சீட் கவர் நம்ம அந்த கலர் போட்டோம் டியூவல் கலரில். அதனால் நம்ம டோர் பேடு அதே கலரில் வேணுன்ட்டாங்க. ரெண்டாவது நம்ம போட்டது ஷேரிங் குரூப் கவர். அவ்வளோதானுங்க. பெருசாக இங்கே ஒன்றும் பண்ணலிங்க. அவ்வளோதான். நான் வண்டி என்ன
எப்படி இருந்ததோ அதே தான் உள்ளுக்குள்ளே, அவ்வளோதானு. எப்படி இருக்குதுங்க? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறோம் எப்படி இருக்குதுன்று. ஓகே, இருங்க அப்படியே முன்னாடி கேமராவுக்கு வந்துடுறேன். அவ்வளோதானுங்க வேலைகள் அனைத்தும். ரைட், ஆயில் சர்வீஸ் ஒன்று பண்ணியிருந்தது, மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த சில்லறை ஐட்டம் வாங்கியிருந்ததுங்க, இந்த பீடிங் ஐட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதானுங்க. எப்போவுமே நம்ம டீமுக்கு சொல்கிறது அதுதானுங்க. நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு வண்டிகளும் நீங்கள் இப்போ ஒரு வண்டி வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு 50,000 1 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வேலை செய்ய வச்சு ஓட்டுறேன்னா நீங்கள் தாராளம் பண்ணலாங்க. இல்லை வச்சு ஓட்டல நம்ம 1 வருஷம் 2 வருஷம் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னா சில்லறை வேலையை மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் கொடுக்குறேன்னா நீங்கள் கொடுத்துடலாம். அப்போ யூஸ்டு வண்டி வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிங்க. பேச்சுலருக்கெல்லாம் வண்டி வாங்கிக்கிங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா கொஞ்சம் பேச்சுலர் கோட் இருக்குது, ரைட் எடுத்துகிட்டு போனால் அண்ணன் ரெடி பண்ணி கொடுத்துருவார் அப்படிங்கிறது வேண்டாம். கண்டிப்பாக செலவு ஜாஸ்தியாக வந்துடும். அதனால் நீங்கள் வாங்கும்போதே நீங்கள் என்ன நினச்சி வாங்குவீங்க, விலை கம்மியாக கிடைக்க சீப்பு. அந்த சீப்புங்கிற வார்த்தையை தயவு செஞ்சு நீங்கள் எப்போவுமே உங்களுடைய மனசுலேருந்து நீங்கள் அழிச்சிருங்க. சீப்புங்கிற வார்த்தையே நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா எல்லாருமே சீப்புன்னு சொல்லி தான் வண்டி நிறைய எடுத்துகிட்டு போய் நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்ல வண்டியாக, பேச்சுலருக்கு இல்லாத வண்டியாக நீங்கள் வாங்கும்போது வாங்கிங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டு அப்புறம் சில்லறை வேலை செய்கிறது நம்ம செஞ்சுக்கலாங்க. சும்மா இந்த செட்டு மேட்டு இந்த மாதிரி மாட்டுறது, பாலிஷ் கிழிச்சு, டச்சப்பு, ஒடுக்கு, சின்ன சின்ன டின்ட்டு, ஸ்க்ராட்சு, சஸ்பென்சர் ஒர்க்கு, ஆயில் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணிக்கலாங்க. அது நார்மலாக எந்த யூஸ் கார் எடுத்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த பேச்சுலர் கோடை மட்டும் எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய தூள் இருக்குது, நிறைய ஓட்டை இருக்குது அப்படிங்கிற வண்டியில் எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பி செலவு பண்ணி திருப்பி அந்த வண்டி நீங்கள் வாங்கின ரேட்டை விட டபுள் ஆகிடும். அதனால் நீங்கள் யோசனை பண்ணி நீங்கள் யூஸ் கார் வாங்கும்போது பார்த்து பண்ணுங்கள். இப்போ இவங்களே டிஎம்எஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக ஓட்டுறது இல்லை. ஸ்விஃப்டெல்லாம் வச்சுருக்காங்களாம்மா, ஃபிகோவெல்லாம். அதனால் எப்படி இருந்தாலும் இது மேக்ஸிமம் வீட்டில் சும்மா தான் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் எடுப்போம். ரொம்ப சென்டிமெண்ட்டான வண்டி ஃபஸ்ட்டு வாங்கினதுங்க, அவங்க வாங்கினது. அதனால் இதை பக்காவது ரெடி பண்ணி கொண்டு போய் வீட்டில் அழகாக போர்ட்டிக்கோல் நிறுத்தணும். அதனால் அவங்க அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுறாங்க மேக்ஸிமம். ஏன்னா பழைய வண்டி ரெடி பண்ணுறங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்கள் செலவு பண்ணுங்க. ஏன்னா சில பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த வண்டிக்கு இவ்வளோ ஒர்த்தா, ரைட், இந்த வண்டி செலவு பண்ணால் ஒர்த்தா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் டீமை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்போ நேரில் வந்தவங்களுக்கு நான் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அட்வைஸ் கொடுத்துருவோனுங்க. நீங்கள் யோசனை பண்ணி செலவு பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். நீங்கள் வச்சு ஓட்டுற மாதிரி இருந்தால் தாராளமாக செலவு பண்ணுங்க. இல்லை விற்கிற ஐடியா இருந்தால் செலவே பண்ண வேண்டாங்கன்றது. இப்போ கூட நிறைய டீமுக்கு நான் எடுத்துகிட்டு வந்த வண்டியெல்லாம் சென்டிமெண்ட்டான்னு கேட்டு சென்டிமெண்ட் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அப்போயே அவங்களுக்கு வேறு வண்டி புக் பண்ணி நானே கொடுத்துருக்கேன். பலினோ ஒன்று புக் பண்ணி கொடுத்துருக்குறேனுங்க. டாட்டாவில் பஞ்ச் ஒன்று புக் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் யோசனை பண்ணி நீங்கள் செலவு பண்ணுங்கள். பழைய காருக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யூஸ்டு கார் வாங்கும்போது பார்த்து வாங்க. கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க, யூஸ்டு கார் டிப்ஸ் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோ நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய யூஸ்டு கார் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. ஏதாவது நான் தெரிஞ்ச வண்டி 1 2 வந்துன்னா நான் அந்த மாதிரி நம்ம சொந்தக்கார வண்டி யாராச்சும் கொடுத்தாங்கன்னா நான் விற்றுட்ருக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பண்ணலாமா, யூஸ்டு கார் வந்தால் ஓடலாமா அப்படிங்கிறது நீங்கள் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, இன்ஸ்டாகிராம் சொல்லியிருக்காங்க. சரி, மறுபடியும் ஒரு எது கேட்டுக்கலாம், ஏதாவது வந்தால் சொல்லலாமா, டிஎம்எஃப்க்கு நல்ல வண்டி வந்தால் சொல்லலாமா. ஏன்னா வாங்கி கொடுக்குறது என்ன பிரச்சனை, என்ன பயன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இப்போது வாங்கி கொடுத்துடலாம், என்ன செலவு இருக்குன்னு சொல்லிடலாம். நாளைக்கு ஏதாவதுனா நம்மளை ஏதாவது பேசுவாங்களே, நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் நம்ம முதல்ல இருந்தே இந்த 7 வருஷம் 8 வருஷம் யூஸ் கார் பண்ணுறது நிறுத்திட்டுங்க. அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம நல்ல வண்டிகள் வந்தால் நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஒன்று ஒன்றா போடலாமா அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா இது நம்ம நண்பர் மோசஸ் தான் நம்மளுக்கு ஐடியா கொடுத்தாப்புல ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே. நீங்களே அப்புறம் இவ்வளோ இது பண்ணுறீங்களங்க, ரொம்ப இது பண்ணுறவங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுங்க. நம்ம நல்ல வண்டி ஓரளவு தெளிவான வண்டி கொஞ்சம் சில்லறை வேலைகள் இருக்கிற வண்டிலாம் கொஞ்சம் சொல்லி நீங்கள் பண்ணலாமான்னு. ஏன்னா மோசஸ் இப்போ அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காப்புல, நமக்கு ஐடியா கொடுத்தாப்புலைங்க. சரி, அதனால் கூடி ஒரு வார்த்தை கேட்குற டீம் கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா மேற்கொண்டு பண்ணலாம். ஏன் நம்ம இப்படியே விட்டு போட்டு நம்ம பாட்டுக்கு கார் ரிவ்யூ மட்டும் பண்ணிட்டு போகலாங்க. இந்த வண்டி வாங்கணும் நம்ம போடுற வீடியோவே நம்ம டிஎம்எஃப் தெரியும். நான் என்ன வேலை செய்கிறேன், எப்படி செய்கிறேன் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த பதிவு நம்ம இந்த வீடியோ போட்டுட்ருக்குறோம். வேறு எந்த ஒரு உள்நோக்கமோ எந்த ஒரு இதோ 100% கிடையாது. அதனால் நம்ம என்ன வேலை செய்கிறோம், எப்படி செய்கிறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. சரிங்க டிஎம்எஃப்.
ரைட், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக்குன்னு ஒரு கமெண்ட் இந்நேரம் பண்ணியிருப்பீங்க. சரி சரி, நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், யோசிச்சுக்கார் மேட்டரை பற்றி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.